குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, உள்நாட்டிலேயே அதிக பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் நமது பொருட்கள் சர்வதேச சந்தையில் கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார். நமது பொருட்களை தரமான முறையில் தயாரிக்க வேண்டும் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு சுதேசி பொருட்கள் முக்கிய பங்கு அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். எந்த பொருட்களாக இருந்தாலும் அது நமது தயாரிப்பாக இருக்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளித்து பெருமைப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். மத்திய மாநில அரசு இணைந்து செயல்பட்டால் விரைவில் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் தெரிவித்த பிரதமர் மோடி, இந்திய பொருட்கள் நமது மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அமலுக்கு வருகிறது. சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி விகிதம் மாற்றியமைக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி இதற்கு முன்பு வரை 5, 12, 18, 28 என 4 பிரிவுகளாக இருந்த வரி விகிதம் இனி 5% மற்றும் 18% என 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. 12% இருந்த 99% பொருட்கள் 5%க்கும், 28% உள்ள 90% பொருட்கள் 18% மாற்றப்பட்டுள்ளன. தற்போது 12% வரி விதிக்கப்படும். பல வீட்டுப் பொருட்கள் 5% வரி அடுக்குக்குள் கொண்டுவரப்படும். பற்பசை, சோப்புகள், ஷாம்புகள், பிஸ்கெட், சிற்றுண்டி மற்றும் பழச்சாறுகள் போன்ற பேக் செய்யப்பட்ட உணவுகள், நெய் மற்றும் பால் பொருட்கள், மிதிவண்டிகள், எழுதுபொருட்கள் ஆகியவை 5% வரி அடுக்குக்குள் கொண்டுவரப்படுகிறது. 28% வரி விதிப்பில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு பொருட்கள் 18%க்குள் கொண்டுவரப்படும். வாகனங்கள் விலையும் குறையும். காப்பீடு திட்டங்கள் வரியற்றவையாக மாறியுள்ளன. அதே சமயம் புகையிலை பொருட்கள், மதுபானம் மற்றும் பான் மசாலா, ஆடம்பர பொருட்களின் விலை அதிகரிக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.